கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். செம நோஸ் கட் கொடுத்தாங்க நம்ம அபிராமி அம்மாவுக்கு. கார்த்தி வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். சிதம்பரம் வேற வந்து தீபாவுக்கு ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். கார்த்தி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க டேபிளில். தீபாவை காணுமே அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. அப்பான்னு பார்த்து தீபா வந்து செம க்யூட்டாக வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து செம அழகாக இருக்காங்கன்னொன்னே கார்த்தி வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாப்புல. செம ஃப்ளாட் ஆகிட்டாருன்னே சொல்லலாம். அந்த சமயத்தில் வந்து உட்காந்தோடனே ஐஸ்வர்யாவை கூட ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அபிராமி அம்மாவும் பார்க்குறாங்க. என்ன இது இவ்வளோ அழகாக இருக்கா இவ தானே தீபாங்கிறதே நம்ப முடியலையே அப்படின்னு ஐஸ்வர்யாவே நினச்சிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தீபாவுக்கு வந்து ஸ்பூனில் வந்து சாப்பிட்றது தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அபிராமி அம்மா வந்து பார்க்குறாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கப்ப அபிராமி அம்மா வந்து தீபா தடுமாறுறத பார்த்துட்டு நக்கலாக சிரிக்கிறாங்க. அவங்க சிரிக்கிறத வந்து பார்த்துட்டாங்க நம்ம கார்த்திக். பார்த்த வேகத்துக்கு வந்து அவர் முடிவு பண்ணிட்டாப்புல. பார்த்தீங்கன்னா வந்து கார்த்திக் வந்து ஸ்பூன் எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு கையில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. கையில் சாப்பிட ஆரம்பித்தோன்னா அபிராமி அம்மா வந்து டக்குன்னு கேட்குறாங்க, என்ன கார்த்திக் நீ அவசரப்பட்டு கையிலலாம் சாப்பிட்டுட்டு இருக்க, இப்படிலாம் வழக்கமாக நீ சாப்பிட மாட்டியே அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைம்மா நான் வீட்டிலலாம் நான் கையில் தானே சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு. வீட்டில் சாப்பிட்டப்பா பொதுவாக வெளியில் வந்தால் சாப்பிட மாட்டேன்ல. இல்லைம்மா நான் கையில் தான் சாப்பிட்றேன் அப்படின்னு கார்த்திக் ஃபஸ்ட்டு சாப்பிட ஆரம்பித்தோன்னா அசோக் வந்து டக்குன்னு, ஆமாம்மா அங்கே ஃபாரினில் எப்போ பார்த்தாலும் கையில் ஸ்பூனை வச்சு சாப்பிட்றத விட நம்ம கையில் சாப்பிட்டா தான் நம்ம மண் நம்ம வாசம் இது மாதிரி ஜம்முன்னு இருக்குமா, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவரும் சாப்பிட ஆரம்பித்தோன்னா குடும்பத்தில் உள்ள பாக்கி எல்லாருமே பாட்டிலேருந்து எல்லோரும் கையில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மீனாட்சியும் கையில் சாப்பிட ஆரம்பித்தோன்னா, என்ன தீபா யோசிச்சுட்டு இருக்கீங்க, அதான் எல்லோரும் கையில் தானே சாப்பிட்டுருக்கோம், நீங்கள் மட்டும் என்ன ஸ்பூனில் சாப்பிட்றீங்க, அதை கீழே வச்சுட்டு கையில் சாப்பிடுங்கன்னு கார்த்தி சொன்னோன்னே அபிராமி அம்மா மூஞ்சி வந்து டல்லாகி போச்சுன்னே சொல்லலாம். கார்த்திக் சார் எனக்காக தான் நீங்கள் கஷ்டப்பட்டு இப்படிலாம் சாப்பிட்றீங்கிறது தெரியும் சார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க நம்ம தீபா. பாட்டி வந்து ஏன் அபிராமி நீலாம் கையில் சாப்பிட மாட்டியோ, பெரிய வெள்ளைக்கார துறை மாதிரி ஸ்போர்க்கில் தான் சாப்பிடுவியோ, முதல்ல கீழே வச்சுட்டு கையில் சாப்பிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க பாட்டி. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ட்டுறாங்க நம்ம அபிராமி அம்மா. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்து எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கார்த்தி அசோக் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஹோட்டல் மேனேஜர் ரொம்ப ஓவராக தான் பண்ணுறாரு. ஒரு ஆம்லேட்டில் வெங்காயம் போடுறத கூட வந்து ஓவர் பில்டப்பில் வந்து கொடுத்துட்டு வந்து புது டிஷ்ஷுன்னு சொல்கிறாரு. இவரை நம்பி இதெல்லாம் ரெசார்ட் வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சு சமயத்தில் ஆப்போசிட்டில் வந்து தீபா வந்து மீனாட்சி கூட நின்று பார்த்துட்டு இருக்காங்க. தீபா கார்த்தி உன்னை பார்த்தோன்னே ஃப்ளாட் ஆகிட்டாரு தெரியுமா அப்படின்னோடனே, அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, அவர் எப்போதும் போல தானே இருக்கார், சும்மா நடிக்காத, உனக்கா எதுவும் தெரியாது, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ தெரியாத மாதிரி நடிக்கிறதுல எமகாது இதுதான் அப்படின்னு சொன்னோன்னே, போங்கக்கா அப்படின்னோடனே சிரிக்க, நான் வேணால் சொல்கிறேன் கார்த்தி இப்போ ஒரு குறைஞ்சது உன்னையே திரும்பி பார்ப்பார் பாரு அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் பார்க்க மாட்டார் அப்படின்னோடனே கரெக்டாக திரும்பி பார்க்குறாங்க. அக்கா அவர் கேஷுவலாக திரும்பி இருப்பார் அப்படிங்கிறியா, நான் வேணால் ஒரு நிரூபித்து காட்டட்டுமா அப்படின்னோடனே, வா இங்கேன்ட்டு கார்த்தி வந்து அந்த பக்கம் நின்று பேசிகிட்டு இருக்க கேப்பில் வந்து மீனாட்சி வந்து தீபாவை அழைச்சிட்டு வந்துடுறாங்க. கார்த்தி வந்து கரெக்டாக திரும்பி பார்க்குறாங்க. அங்கே தீபா காணணுன்னா கண்ணு வந்து தடுமாறுறாங்க, தவிக்கிறாங்க. கார்த்தி டக்குன்னு இன்னும் கொஞ்சம் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே வந்து மீனாட்சி வந்து தீபா கூட ஹைஃபை பண்ணி சிரிக்கிறாங்க. பார்த்துட்டு கார்த்தியும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். பார்த்தியா நான் சொன்னேன்ல உன்னை கார்த்தி வந்து தேடினாப்புல அப்படின்னு, போங்கக்கா என்னை வச்சு விளாட்றதே உங்களுக்கு வேலையாக போச்சு அப்படின்னோடனே, இன்னொரு தடவை வேணால் போட்டிக்கு வச்சுக்கலாம், கார்த்தி வந்து இன்னும் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே ஒரு 3 ட்ரிப்பாவது திரும்பி பார்ப்பார் அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் பார்க்க மாட்டார் அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து 2 ட்ரிப்பு டக்குன்னு திரும்பி பார்த்துட்றாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்க்காம 3வது ட்ரிப் வந்து கிளம்பி போயிடுறாப்புல. எங்கே உங்க நல்ல வேலை நான் உங்ககிட்ட பெட்டு கட்டல, இல்லைன்னா தோற்றுருப்பேன்னு மீனாட்சி சொல்கிற போது கார்த்தி கரெக்டாக எல்லாருக்கும் அண்ணன் கூட போயிட்டு இருக்கப்ப திரும்பி பார்த்துட்டு 3ன்னு கை காமிச்சிட்டு சிரிச்சிட்டு போகிறாப்புல. கார்த்தி வந்து நம்ம மனசில் நினச்சது நீ என்ன நினைக்கிறேங்கிறத கூட 3 ட்ரிப் பார்த்தேன்னு சொல்லி காமிச்சிட்டு போகிறாப்புல. வேறு லெவல் தான், நீங்கள் 2 பேரும் சிறப்பான ஜோடி தான் அப்படின்னு சொன்னோன்னே கிளம்பி போனோன்னே கரெக்டாக வந்து தீபாவுக்கு வந்து சிதம்பரம் வந்து ஃபோன் பண்ணுறாப்புல. ஹலோ யாருன்னொன்னே சிதம்பரம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. தீபா வந்து மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு, ஏமா நீ தான் பல்லவின்னு கண்டுபிடிச்ச, எனக்கு வந்து உன் நம்பரை கண்டுபிடிக்கிறதுலாம் ஒரு சர்வசாதாரணம். சரி இப்போ மேட்ருக்கு வரேன். இப்போ நீங்கள் ரெசார்ட்டில் இருக்கீங்களா, அந்த ரெசார்ட்டில் உங்கள் பாட்டி கூட வந்திருக்காங்களா, இப்போ கூட போட்டிலாம் கூட வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அதில் வந்து குலுக்கி போட்டாங்கன்னு ஏன் அதில் யார் பேர் ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்களோ அவங்க வந்து காணா போயிடுவாங்க அப்படின்னு மிரட்டுறாப்புல. ஐயோ இன்னும் ஒரு மணி நேரம் டைம் தரேன் உனக்கு, நல்லா யோசிச்சு பார்த்துட்டு முடிவு பண்ணு, நீ ஏன் சார் தேவையில்லாமல் மிரட்டுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, நான் எங்கம்மா மிரட்டுறேன், டேரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்த சொல்லிட்டேன், நீ என் கம்பெனிக்கு வந்து பாடுனா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும், ஆனால் நீ தான் மாட்டேன்னு சொல்லி சாம்பிளாக இந்த சிதம்பரம் யாருங்கிறது வந்து நீ விளையாட்டு போக்கில் எடுத்துக்கிட்ட, உனக்கு நான் யாருங்கிறத நிரூபிக்கிறேன், ஒரு சாம்பிள் ஒன்று அனுப்பி வைக்கிறேன் பாரு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே பயந்துடுறாங்க தீபா. அதுக்கடுத்த பாட்டி வந்து எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துட்டு ஒரு போட்டி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. என்ன போட்டி அப்படின்னு கேட்டோன்னே,
மேனேஜர் வந்து பாட்டி நீங்கள் பாட்டி போட்டியெல்லாம் வச்சா எப்படி அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. இரு உனக்கும் சேர்த்து ஒரு அடியை போடுறேன் அப்படின்னு பாட்டி கிண்டல் பண்ணுறாங்க. என்னை பார்த்து பாட்டின்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னோன்னே கேம் விளாடலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரோட கையை வந்து கண்டுபிடிக்கலாம். எல்லா ஒய்ஃபும் வந்து வரிசையாக லைனில் நிற்பாங்க மாறி மாறி. அதில் வந்து யார் கையை யார் ஹஸ்பண்ட் வந்து கண்ணை மூடிட்டு வந்து கண்டுபிடிக்கணும், அதுதான் போட்டி அப்படின்னோடனே கார்த்திக் தீபாவும் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது கார்த்தி, அதுக்கு தீபா வந்து ரொம்ப பதட்டத்தில் இருக்கனால தள்ளி அழைச்சிட்டு வந்து பேசுகிறாங்க கார்த்தி. ஆமாம், ரெஸ்டாரண்ட்டில் வந்து இங்கே வந்தாச்சு, இன்னும் என்ன பதட்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னோடனே கார்த்திக் சார்கிட்ட உண்மையை சொல்லிடலாமா, சிதம்பரம் மிரட்டுறாரு. அது ஒன்றும் இல்லை சார், யாரும் தெரியாத இடமா அதான் பயந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. ஏங்க அதான் நான் இருக்கும்போது என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கன்னு கார்த்திக் கேட்குறாங்க. அதோட இந்த எபிசோடு சூப்பராக முடிக்கிறாங்க.